ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஆரூஸ் ஃபுட்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லுமே ஆரூஸ் ஃபுட்ஸில் வந்து தொக்கு வெரைட்டிஸ் ஃபுல்லாக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய கடைகளுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் ஒரு 15 கிலோ தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லிட்ரு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம், பெருங்காயப்பொடி எல்லாமே வீட்டில் உள்ளதா. மிளகாத்தூளும் நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள். இதில் வச்சு நம்ம ஒரு 15 கிலோவில் தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டிப் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸாக புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படி இருக்க பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டை செய்ய போகிறீங்கன்றதை தெளிவாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களெல்லாம் எதுனாலும் தெளிவான முடிவு நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுக்கிறது தான் அது தெளிவான முடிவு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் செய்யுங்க. இதுதான் இன்றைக்கான நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் டிப்பு. ஃபஸ்ட்டு பிளான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன ப்ராடக்ட்டுன்றதை சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராண்டுக்கு பேர் வைக்கணும். உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன பிராண்டில் பண்ண போகிறீங்கன்ற பேர் வைக்கணும். பேர் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது இல்லையா. பிராண்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். கடுகு வெந்தயப்பொடி, கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சுட்டு அதை ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் 1 லிட்ரு ஊற்றப்போகிறேன். 1 லிட்ரு எண்ணெயுமே ஊற்றிடுவோம். கடைசியாக திரும்ப நம்ம வந்து ஒரு 1/2 லிட்ரு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 15 கிலோவுக்கு நம்ம ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்ரு எண்ணெய் தேவைப்படும். பாருங்கள், நல்லெண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். நல்லெண்ணெய் வாங்கி தான் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். 1 லிட்ரு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னீங்கன்னா, பிஸ்னஸ்க்கு வந்து பேர் வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா. பேர் வந்து எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்கணும். நம்ம பேர் வந்து சொல்லும் போதே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வைக்கணும். யாருக்குமே புரியாத மாதிரி, விளங்காத மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பேர் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நல்லா ரீச் ஆகிற மாதிரி பேர் வைக்கணும். 5 லெட்டர்ஸில் வைக்கலாம், 7 லெட்டர்ஸில் வைக்கலாம். கடைசியாக ஃபைனல்ஸ்லாம் வந்து ஒரு எஸ்ன்றது மாதிரி வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஐடியா. நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணுங்கள். பேர் ரீச் ஆகுனா ஆரூஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். சிம்பிளாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு ஈஸி ஆகணுன்றக்காண்டி தான். எல்லா ரீச் ஆன ப்ராண்டோட பேரையும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆச்சி, அப்புறம் வந்து நரசூஸ், அந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த எஸ்ஸூஸ் முடிகிற மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சரவணாஸ், அந்த மாதிரி நிறைய வந்து நாச்சியார்ஸ் எல்லாமே எஸ் முடிகிற மாதிரி தான். ரீச்சபிள் பேர் எல்லாமே எஸ்ஸில் முடிகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி நானும் வச்சுருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் உங்கள் ப்ராண்டோட பேர் வந்து எல்லாருக்கும் சொன்னால் புரியணும், ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி வைங்க. வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து கடுகு போடலாம். தாளிக்கிறது கடுகு போட்டுருவோம். நல்லா வெடிக்கட்டும். கடுகை வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை வந்து இதில் போட போகிறோம். 10 கிலோ தக்காளியை 15 கிலோ தக்காளி அப்படியே சேர்க்கணும். அதையும் தூக்கி போடும். அதையும் கொட்டுங்க. அப்படியே பைய எல்லா தக்காளியும் இதில் கொட்டியாச்சு. இந்த வருமானம் 2 ஸ்பூன் வருது மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த மஞ்சப்பொடி எதுக்கு போடுறோன்னா, மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்தோன்னா கொஞ்சம் தக்காளி வந்து சீக்கிரமாக நொந்துடும், சீக்கிரமாக வெந்துருன்றதுக்காண்டி நம்ம இந்த தக்காளியோட கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். எல்லா உப்பை இப்போயே சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ சேர்த்தா போதும். பாருங்கள், தக்காளி கொதிச்சிட்ருக்கு. அந்த தண்ணி ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வற்றணும். அந்த தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லும் நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம விட்டு அது கொதிக்கணும். ஏற்கனவே 2 ஸ்டெப் சொல்லிட்டேன். இப்போ 3வது நான் என்ன ஸ்டெப் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பேர் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். MSME சர்டிஃபிகேட், FSSAI சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து FSSAI லைசன்ஸ் எடுக்கணும்.
உதயம் ஆதார் எடுக்கணும். இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும். அடுத்த கட்டம் பேர் வச்சோம், ப்ராடக்டை செலக்ட் பண்ணியாச்சு, பேரை வச்சுட்டோன்னா அதுக்கடுத்து நமக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டில் தான் இருக்கீங்க, எந்த வேலையும் இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 2000 3000 இருந்தாலே நமக்கு போதும். ஒரு சின்ன வெயிட் மிஷின் ஒன்று, ஒரு சீலிங் மிஷினு, அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரியான செலவுகள், சின்ன சின்ன செலவுகள், ரா மெட்டீரியல்ஸு, கொஞ்சமாக காசு நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து நம்ம பிஸ்னஸை பிக்கப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த தொக்கு பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஒரு 2000 3000 இருந்தால் கூட அழகாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே வெறும் 1000 2000 தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன். படிப்படியாக வளர்ந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த கட்டம் நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்ருக்கோம். அது மாதிரி நம்ம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் பணம் போட்டு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டே நம்ம பிஸ்னஸை தொடங்கலாம். இது வந்து உங்களுக்கான 4வது டிப்பு. இப்போ நம்ம லோ பட்ஜெட் இருந்தால் போதும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேர் வச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோன்னு நமக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு அது ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணணும். என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ ப்ரைஸு, அந்த மாதிரியான ஒரு பேம்ப்ளெட்டு, உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு ஒரு பேம்ப்ளெட்டு, அந்த மாதிரியான பேம்ப்ளெட் ரெடி பண்ணிங்கன்னா பேம்ப்ளெட் ரெடி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பார்க்குறவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரியும் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க கடை அந்த மாதிரி நீங்கள் போய் கேட்டுட்டு கூட ஆர்டர் எடுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மிச்சம் இருக்க உப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட ஒரு கிலோ உப்பு அரிசி தேவைப்படும். நம்ம ஊற்றின 1 லிட்டர் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம ஊற்றினோம் இல்லையா எண்ணெய், அது ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணியும் நல்லா வற்றி கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூளை போடுறோம். மிளகாத்தூளை வந்து இதில் சேர்க்கணும். இந்த அளவுல வந்ததுக்கப்புறம் பெருங்காய பொடி, கடுகு வெந்தய பொடி, கடுகு வெந்தய பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாம்.